ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ல சென்டம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருங்க. 100க்கு 100 எடுக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஸோ 15 டேஸ் சென்டம் சீரியஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நான் நெக்ஸ்ட் 15 நாளைக்குள்ள நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ 100க்கு 100 எடுக்கிறதுக்கு நீங்க கரெக்டா நெக்ஸ்ட் 15 டேஸ் நான் போடுற வீடியோஸ் நீங்க பார்த்தாவே போதும். 15 டேஸ் சென்டம் சீரியஸ் இது எதை வச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சால்வ் பண்ணி காமிக்க போறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னதை தாண்டி பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க இது மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி 8 யூனிட்ல இருந்துமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5 மார்க் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 9ல இருந்து 10 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் வந்து பார்க்க போறோம். 5 மார்க்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு 10 நாளைக்குள்ள நீங்க 5 மார்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்குள்ள, ஒரு 5 to 6 டேஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இம்பார்ட்டன்ட் வித் கம்பல்சரி கொஸ்டினுமே. ஓகேங்களா? ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கு 15 டேஸ் ஸ்டடி சீரியஸ், ஒரு சென்டம் சீரியஸ் டெய்லி நம்ம சேனல்ல ஈவினிங் வந்து வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இந்த சென்டம் சேலஞ்சை நீங்க 15 டேஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை பத்தி நீங்க நெக்ஸ்ட் ஒரி பண்ண வேணாம். டைரக்டா நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்தா போதும். அது வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அந்த 15 டேஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் டே 1ல இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு சில இம்பார்ட்டன்டான சம்மு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ண முடியும். வெறும் எத்தனை கொஸ்டின்? 2 4 கொஸ்டின் தான் நான் வந்து இந்த வீடியோல நடத்த போறேன். ஸோ இந்த 4 கொஸ்டின்ல இருந்து ஒரு 5 மார்க் வந்து நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல மட்டும்தான் 4 கொஸ்டின், மற்ற வீடியோலாம் பாத்தீங்க அப்படின்னா 6 7 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகும். இது ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறனால உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு கம்மியான கொஸ்டின் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 4 கொஸ்டின், அந்த 4மே இம்பார்ட்டன்ட், ஒரு 5 மார்க் கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாம்ல வரும். ஸோ இந்த சீரியஸ் உங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ 10th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸை பார்க்க முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப், ஒருவேளை நீங்க பொங்கலுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் கல்விமணி சேனல் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025க்கு ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஓட் பண்ணுங்க எனக்காக ப்ளீஸ். நம்ம வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் டாப் 5 வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு போய் ஓட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஓட் பண்ற லிங்க் கொடுத்துருக்கேன். டெமோ வீடியோ லிங்க் எப்படி ஓட் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு போய் எனக்காக ப்ளீஸ், ஒரு 2 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ, 1 நிமிஷம் தான், அதை பார்த்துட்டு எனக்காக ப்ளீஸ் எல்லாரும் ஓட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கோஆர்டினேட் ஜாமெட்ரி 5th சாப்டர் 5.1 எக்ஸசைஸ் 5.1ல பயிற்சி 5.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முக்கோணத்தின் பரப்பு ஃபைண்ட் பண்றது. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோட பரப்பு வந்து ஃபைண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். 2 சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 2 சப்டிவிஷனும். ஸோ பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாக்கான ஃபார்முலா, முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா வந்து இதுதான். 1/2 x1 x2 x2 x3 x3 y1. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா x2 y1 plus x3 y2 plus x1 y3 ஸ்கொயர் யூனிட். ஸோ இதுல பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா which is x1 y1, அதே மாதிரி x2 y2, இங்கே x3 y3. ஓகேங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட், இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே, பட் நம்ம கிட்ட ஷார்ட்கட் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதே நீங்க போத் முக்கோணம் ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டரல் நாற்கரம் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம். சொல்யூஷன் வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபார்முலா என்னன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. 1/2 இன்டூ x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலா வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சின்னதா தெரியுது டெக்ஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போர்டு சின்ன போர்டு, இதுக்குள்ள சால்வ் பண்ணணும். ஸோ அதனால தான். ஸோ இது வந்து ஈஸியான ஃபார்முலா. இது இதே மாதிரி குவாட்ரிலேட்டருக்கும் அதே மாதிரி தான். நாற்கரம்னா என்ன, எக்ஸ்ட்ரா x4 y4 அகைன் x1 y1 போட போறீங்க, அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஃபார்முலா, ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து சால்வ் பண்ணலாம். நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஆர்டரா இருக்கான்னு செக் பண்ணணுமா, அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணணும். ஸோ இது which is x, which is x dash, y y dash, which is பாசிட்டிவ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். this is நெகட்டிவ். ஓகே, இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம். 1, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து +1 இங்க இருக்கும்னு வச்சுக்கிறோம். +1 -1 y ஆக்சிஸ்ல. அப்போ மைனஸ் வந்து இங்க இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்குமா? அப்போ this is 1, -1. ஓகே, அடுத்தது -4, 6 -4 1 2 3 4. வேற எதுவும் அதை விட அதிகமா இருக்கா? இல்ல. 4 அப்ப இங்க இருக்குன்னு எடுத்துக்கிறோம். 1 2
3 4 இந்த இடத்துல 4 இருக்குன்னு எடுத்துக்கிருவோம். இல்லை நீங்கள் போடுறோம்னா நம்பர் கூட போட்டுக்கலாம். 0 1 2 3 4 இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். எல்லாமே மைனஸ் இந்த சைடு. ஓகேங்களா? அப்போ -4 இந்த இடத்துல இருக்குது. வேற +6 ப்ளஸ்ங்கிறது இங்கே. அப்போ 6 வந்து இந்த இடத்துல இருக்குமா? இப்போ இங்கே 6 இருக்குன்னு வச்சுக்கிருவோம். அப்போ இந்த இடத்துல -4, 6 -4, 6. நெக்ஸ்ட் -3, -5 ரெண்டுமே மைனஸ் தான். -3 இந்த இருக்குது, -5 வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கிருவோம். அப்ப இந்த இடத்துல இருக்கும் -3, -5. ஓகே, பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ட்ரையாங்கிள் டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்ததா இந்த இது. அப்ப இங்க இருந்து இதுதான் ட்ரையாங்கிள். தெரியுதா? ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம். ஓகே, ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஆர்டரா எழுதணும். ஆர்டரா எழுதுவோமா? 1, 1, 1, -1. அடுத்தது இந்த பாயிண்ட் -4, 6, -4, 6. ஸோ தென் இங்கிருந்து இப்படி போய் இப்படி வரும். இங்கே என்ன பாயிண்ட்? -3, -5, -3, -5. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏன் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் இப்படி வரோம் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ கவுண்டர் கிளாக்னா கிளாக் வந்து இப்படி சுத்துமா? இப்படி சுத்தும். ஓகேங்களா? கவுண்டர் கிளாக்ங்கிறது இப்படி ரிவர்ஸ்ல சுத்தும். ஸோ அப்படிதான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் டிரா பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ஆர்டர்ல வந்து பாயிண்ட் எடுத்தோம். அது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா தான் இருக்குது. இதுல சப்ஸ்டிடியூட் பண்றேன் பாருங்க. என்னடா அது சோதனை? சரி, ஒரு நிமிஷம். சப்ஸ்டிடியூட் பண்றேன் பாருங்க. which is equal to 1/2 into x1 y1. x1 என்னது? 1, -1, 1, -1, -4, 6, -3, -5 இந்த இருக்கு பாயிண்ட். இதை தான் எழுதணும். ஏன்னா ஆர்டர் வைஸ் இங்கே தான் எழுதிருக்கும். இதை தான் சேமாக இருக்கனால நான் அதை பார்த்துக்கிட்டேன். அண்ட் அகைன் x1 y1 1 -1. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும் இதெல்லாம். ஓகே, அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 1/2 ஆட் பண்ணா 1 6 4 5 20 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிறனால +20, 3 3 2 மைனஸ்ங்கிறனால +3. ஸோ இப்போ மைனஸ் இந்த இது வேற இதில் போடவா? மைனஸ் இப்போ இங்கே இதை மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? -1 -4 4 1 6 2 12 3 6 18 -18. ஏன்னா இங்க 1 + 1 மைனஸ்ல இருக்கனால -18 -5 1 1 5 -5. ஓகேங்களா? ஸோ இது இப்போ 1/2 இன்டூ 26 29 இதை ஆட் பண்ணா மைனஸ் இங்க வந்து 23 -18 -5 -23 +4 வந்து -19. ஓகே, which is equal to 1/2 into 29 minus into minus plus அப்ப +19 equal to 1/2 equal to 29 plus 19 9 9 18 10 plus 10 20 plus 10 வந்து 30 48. ஓகே, 48 1/2 into 48. அப்ப 1/2 into 48 அப்படின்னா 1 2 2 4 4 2 8 24. அப்ப 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 24 ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகுகள் நினைக்கிறேன் தமிழ்ல. ஓகேங்களா? 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட்ஸ் -10 செகண்ட் சப்டிவிஷன், -10 -4 -8 -1 -3, -5. These are 3 points. All are -4 -10 -8 -1 -3 -5. All are minus. அப்போ பிளஸ் இந்த சைடு வேலையே கிடையாது. இதானே பிளஸ். ஸோ இதுவும் ஸோ இந்த சைடு வேலையே கிடையாது. நம்ம மைனஸ்ல மட்டும் எடுத்தாவே போதும். அப்போ நான் ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்றேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக மைனஸ்ங்கிறனால which is xy y dash x dash. ஸோ பிளஸ் இது ரெண்டும், இது மைனஸ். நமக்கு இது தேவைப்படாதனால நான் சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ 1 minute.
-10 இருக்கிறதே லார்ஜஸ்ட், இங்க -10 இருக்குன்னு வச்சுக்கிருவோம். அப்போ -10 இந்த இடத்துல இருக்கு, -4 இங்க இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வருமா -10, -4. ஓகே, அடுத்தது -8, -10ங்கிறப்ப -9, -8 இங்க இருக்குன்னு எடுத்துக்கிறேன், -1 இங்க பக்கத்திலே தான் இருக்கும். அப்ப இந்த இடம் -8, -1. அடுத்தது -3, -5, -3 இங்க இருக்குன்னு எடுத்துக்கிறேன், -5 வந்து இந்த இடம் இங்க இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்படி வருமா -3, -5. இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் டிரா ஆகுமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்க இந்த இருக்குது -10 ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இப்படி தான் போகணும். ஆர்டர் படி எழுதணும்னா பாயிண்ட்ஸ் எப்படி வருது? -10, -4, அடுத்து -3, -5, அடுத்து -8, -1. ஸோ இப்படி தான் பாயிண்ட்ஸ் வருது. பாயிண்ட் ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. 3 இங்கே வந்துருச்சு, இந்த பாயிண்ட்ஸ் அங்கே போயிருச்சு. இப்போ இதில் தான் வந்து நம்ம x1, y1 வந்து எடுக்கணும். விச் இஸ் x1, y1, x2, y2, x3, y3. இப்போ ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஃபார்முலா என்னது? 1/2 இன்டூ x1, y1, x2, y2, x3, y3, again x1, y1 equal to 1/2 into x1, y1 ஓட வேல்யூ -10, -4, இங்கே -3, -5, -8, -1, again -10, -4. ஓகே, இப்போ சேம் நான் சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேஷன் இதுதான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? 1/2 இன்டூ -10 இன்டூ -5, 5 50, -, ப்ளஸ், அப்போ 50, இங்கே அகைன் ப்ளஸ் தான், -, ப்ளஸ் 3, 8 4, 1 8 8 2 16, 3 8 24, 4 8 32, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ 32. ஓகே, இப்போ மைனஸ் சேம். இப்போ இந்த டேர்ம் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 4 12, ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், எல்லாம் மைனஸ். அப்போ எல்லாமே ப்ளஸில் தான் வரும். 12 ப்ளஸ்ஸு I8 40 ப்ளஸ்ஸு ஒரு 10 10. ஓகே, இப்போ ஈக்குவல் டு 1/2, 50, 3 + 32 35, 50 85 வருது. ஓகேங்களா? 53 83 85 மைனஸ் இங்கே என்ன 50 12 62வா? 50 + 12 62 equal to 1/2 into 85 minus 62. 85ல 60, 80 60 போச்சுன்னா 20. அப்போ 25ல 2 போச்சுன்னா 23. 23 equal to 1/2 into 23, அதாவது 23/2. O2 2, 3 இருக்குது, 3ல ஒரு 2 இருக்குது. அப்போ O2 2, மிச்சம் 1 இருக்குது, மிச்சம் 1, புள்ளி வச்சு 0 சேர்த்துட்டா 10, I2 10, அப்போ 11.5, 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது தான் செகண்ட் சப்டிவிஷனுடைய ஏரியா, முக்கோணத்தின் பரப்பு. இந்த பாயிண்ட்ஸுக்கானது. ஸோ இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். பட் முக்கோணத்தின் பரப்பு கொஞ்சம் ரேராக தான் கேட்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் இருக்கும். நாற்கரத்தின் பரப்பு கேட்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முக்கோணத்தின் பரப்பு கேட்பாங்க. ஸோ இப்போ நாற்கரத்தின் பரப்பு வந்து பார்க்கலாம். .1ல தான் அதுவும். நாற்கரத்தின் பரப்புல ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். அந்த 3ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க். முக்கோணத்துல வந்து ரொம்ப ரேர் தான். நாற்கரத்தின்ல கேட்கலாட்டி தான் இப்ப நான் நடத்தின ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முக்கோணத்தின் பரப்பு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாற்கரத்தின் பரப்பு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் 5th கொஸ்டின் எக்ஸசைஸ் 5.1ல 5th கொஸ்டின் ஃபைண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். நாற்கரத்தின் பரப்பு தமிழ் முடியத்துக்கு நாற்கரத்தின் பரப்பை கண்டுபிடிக்குங்கிற மாதிரி காண்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த இரு வரும். நாற்கரத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்க 5th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -9, -2, -8, -4, 2, 2, 1,
-3. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸு. இதுக்கான சொல்யூஷன் பாருங்க. நார்கரம் எப்பவும் போல பாயிண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணுமா, அப்போ ஆக்சிஸ் வந்து ட்ரா பண்ணணும். எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஓகே, இது ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, -9 இங்கே இருக்குன்னு வச்சுக்கிறோமா. -9 இங்கே இருக்குது, -2 இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல -9, -2. ஓகே, ஸோ அடுத்தது -8 இந்த இடத்துல இருக்கும். -4 அப்படியே கொஞ்சம் கீழே வரும், இங்கே இந்த இடத்துல வரும். இங்கே 2னா இங்கே 4 இந்த இடத்துல வரும். அப்போ -8, -4. அடுத்தது 2, 2 இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கும் 2, 2. அடுத்தது 1ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். 2 இங்கே இருக்குன்னா 1 இந்த இடத்துல இருக்கும். 3ங்கிறது நீங்கள் வேணா பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் போதும் அந்த அளவுக்கு 0, 1, 2, 3, 4, 5ன்னு அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கிட்டு மைனஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்க் பண்ணாமல் ஒரு ரேண்டமாக நானாக பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ 1, -3 1ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. -3 1, 2, 3ங்கிற மாதிரி இங்கே 4 போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 3 இருக்கும் மிட்டில். இப்போ 1, 3ங்கிறது இங்கே இருக்கும். 1, -3 இதான் பாயிண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் ஒரு குவாட்ரிலேட்டரில் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்படி ட்ரா பண்ணி எப்பவும் போல் கவுண்டர் கிளாக் வைஸ் சொன்னேன்னா, ஸோ அந்த இதில் தான் போகணும். இப்படி போய் இப்படி வருது. இதுதான் நம்மளுடைய குவாட்ரிலேட்டரல். அப்போ பாயிண்ட்டை ஆர்டர் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வந்து பாயிண்ட் எப்படி ஆர்டர் பண்ணி எழுத முடியும். ஃபஸ்ட்டு -9, -2. அடுத்தது -8, -4. அடுத்தது 1, -3. அடுத்தது 2, 2. ஸோ ஆர்டர் பாருங்க இப்படி வருது. ஸோ அப்போ ஆர்டர் வந்து மாறி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இதுதான் x1, x2, y1, y2 நான் வந்து எழுதுறேன். x1, y1, x2, y2, x3, y3, x4, y4. இதுக்குமே வந்து ட்ரியாங்கிளுக்கு மாதிரி ஃபார்முலா இருக்கும். பட் நமக்கு அதுக்கு தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்க. 1/2 இன்ட்டு இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. x1, y1, x2, y2, x3, y3, x4, y4, அகெயின் x1, y1. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு x1, y1 -9, -2, -8, -4, 1, -3, 2, 2. ஓகே, அண்ட் அகெயின் -9, -2. இப்போ எப்பவும் போல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல. ஐயோ சாரி. ஃபர்ஸ்ட் இப்படி தானே மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும்? 9, 9, 9, 18, 3, 27, 4, 36. ரெண்டுமே மைனஸ்ங்கிறதுனால +36. இங்கே 1 8 2 16, 3 24 +24, 2 2, 2 4, பட் -4. ஏன்னா 1 மைனஸ் 1 ப்ளஸில் இருக்கனால -4 மைனஸ். இப்போ தான் வந்து இந்த இது எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதுவே ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின் நினைக்கிறேன். அதை நான் இப்போ நடத்தினேன். கே வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு அதுதான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். 2 16. ஓகேங்களா. 2 16 -16. சரி, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 16 -4 1 4 2 3 6 -6 9 18 -18. மீது ஃபர்ஸ்ட் இது வரும், இதெல்லாம் மைனஸ். ஓகே, ஈக்குவல் டு 1/2. 36 + 24 40 60 62. 62ல் -4 போச்சுன்னா 58. ஓகே, மைனஸ் இது எல்லாமே மைனஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 10 18 28 -28 + 16 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2 1 12. மைனஸ் பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். அப்போ -12. அப்போ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +12, which is equal to 1/2 இன்ட்டு 58 12 60 70. அப்போ 70ங்கிறப்ப 2 2 35 2 70. இல்லாட்டி 2 2 மூவி 2 6 7ல் 6 போச்சுன்னா 1 10 2 10 35. ஓகேங்களா. அந்த மாதிரி ஆக வச்சுக்கோங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். 35 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க.
சப்டிவிஷன் 2 வெரி இம்பார்ட்டன்ட் இது பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்னது, எங்க இருக்கு, இந்த இருக்கு. -9,0 என்னடா எல்லாம் -9லே ஸ்டார்ட் ஆகுது. -8,6 -1, -2 -6, -3 1 2 3 4 பாயிண்ட்ஸ். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ இதை வந்து சால்வ் பண்றேன் பார்த்துக்கோங்க. சொல்யூஷன் எப்பவும் போல டைரக்டா ஓகே, நம்ம இது கண்டுபிடிக்கணும்ல. எது கண்டுபிடிக்கணும், ஆர்டர் கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு புரியுறான்னா வேணா எழுதுறேன் ஓகேங்களா. மேக்ஸிமம் பாயிண்ட் 9, ஓகே மேக்ஸிமம் பாயிண்ட் 9, செகண்ட் பாயிண்ட்ல மேக்ஸிமம் 6 வரைக்கும் போகுது, மைனஸ்ல தானே 9 வரைக்கும் போகுது. அப்போ இந்த சைடு கொஞ்சம் பெருசா இருக்கணும். இது வந்து 0 சென்டர் பாயிண்ட். 1 2 3 4 5 6 -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 அடப்பாவீங்களா, கொஞ்சம் சின்னதாக எழுதிருக்கலாம், -9. ஓகே, அதே மாதிரி மேலே 1 2 3 4 5 6, கீழே -1 -2 -3 -4 -5 -6. இதான் இப்போ பாயிண்ட்ஸ். இப்போ குவாட்ரிலேட்டரல் வந்து டிரா பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -9,0 0ங்கிறது இதுதான். -9ங்கிறது எக்ஸ் ஆக்சில் தான் எடுக்கணும். எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் ஒய் டேஷு. அப்போ இதில் தான் எக்ஸ் ஆக்சில் -9 எடுத்தால் இங்கே இருக்குது, இதுதான் -9,0. செகண்ட் பாயிண்ட் -8,6 -8 இந்த இருக்குது. 6 +6 +6 ஒய் ஆக்சிஸில் 6 அங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வருமா, -8,6ங்கிறது இந்த இடத்துல வரும். ஓகே, அடுத்தது -1 இந்த இருக்குது, -2 இங்கே இருக்குது, -1 -2. அடுத்தது -6 இந்த இருக்குதா, இங்கே -3 இந்த இருக்குது. இப்போ குவாட்ரிலேட்டரல் வந்து டிரா பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி கவுண்டர் கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னா இப்படி போய் இப்படி வரும். இதான் இப்போ பாயிண்ட் வந்து ஆர்டர் பண்ணி எழுதுறேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது -9,0, செகண்டு -6, -3 பாருங்க, கடைசி உள்ளது செகண்ட் வந்துருச்சு. அடுத்து -1, -2. அடுத்தது -8, +6 -8, 6 செகண்ட் உள்ளது கடைசி போயிருச்சு. ஸோ இதுதான் இப்போ வந்து பாயிண்ட். அப்போ இதை வச்சு தான் நீங்கள் வந்து x1 y1 x2 y2 எக்ஸெட்ரா அதே மாதிரி x4 y4 வரைக்கும். இப்போ இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா 1/2 டைரக்டா ஃபார்முலா எழுதிடலாம் தானே. ஐ மீன் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடுவா. இதுதான் ஃபார்முலா. x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் டைரக்டா பாயிண்ட் எடுத்து. -9 0 -6 -3 -1 -2 -8 6 அகெயின் -9 0. ஸோ இதுதான் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ எப்பவும் போல வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 9 9 20 18 3 27 ரெண்டுமே மைனஸ்னால ப்ளஸ் 27 1 6 6 12 ரெண்டுமே மைனஸ்னால ப்ளஸ் 12 1 6 6 1 மட்டும் தான் மைனஸ். ஸோ அதனால -6 8 × 0 0 தான். அப்போ அதை வந்து அப்படியே விட்டுறலாம். அடுத்தது மைனஸ். இப்போ இந்த இது இப்படியே 0 தான், இது 9 0 தானே. அப்போ இது வந்து 0 ஆயிரும். இங்கே 3 3 ரெண்டுமே மைனஸ்னால +3 ஈரெட்டா 16 ரெண்டுமே மைனஸ்ங்கனால +16 6 9 1 9 9 5 9 45 6 9 54 -54 ஏன்னா ஒன்று தான் மைனஸ் இருக்கணும். -54 ஈக்குவல் டு 1/2 27 + 12 29 39 27 + 12 வந்து 27 29 39 39 -6 வந்து 33. ஓகேவா, மைனஸ் பிளஸ் டேர்ம் இது வந்து 3 6 சேர்த்தா 19 19 -54 19 54ல 19 போயிடுச்சு அப்படின்னா 9 போயிடுச்சுன்னா 5 இங்கே 4 இருக்குதா, 4ல 1 போச்சுன்னா 3 3 35 -3 வந்து வரும். ஓகேங்களா, -35 வரும்.
minus 35. ஓகே, இப்போ வந்து 1/2 33 minus and minus plus 35. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாரும் கால்குலேஷன் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கே போய் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. 1/2 into 35 35 33 35 30 வந்து 65 68 68 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 32 6 4 2 8 34. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இதான் செகண்ட் சப்டிவிஷன், 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த இவ்வளவுதான், சின்ன சம்மு தான், இது ரெண்டும் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதான் லாஸ்ட் சம்மு இந்த வீடியோவில். 6th சம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு, அதுவும் குவாட்ரிலேட்டரல் ஏரியா தான். பட் இங்கே என்ன ட்விஸ்ட்னா, ஏரியா வந்து அவங்க கொடுத்துருவாங்க, we have to find value of k. k ஓட instead of area, quadrilateral ஏரியாக்கு பதிலா we have to find what is the value of k. அது எப்படின்னு சொல்றேன், question ரைட் பண்ணிக்கிறேன். the question is find the quadrilateral வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து area of quadrilateral. question number 6, ஏரியா நாற்கரத்தின் பரப்பு, area of quadrilateral 28 ஸ்கொயர் யூனிட்னு சொல்லிட்டாங்க. ஏரியா கொடுத்துட்டாங்க, இதோடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. பாயிண்ட்ஸ் பாருங்க, -4, -2 -3, k. இங்கதான் வேலையே இருக்குது. 3, -2 2, 3 -4, -2 -3, k 3, -2 2, 3. so this is the question. இங்க என்னன்னா அவங்க they give, எப்பவுமே என்ன பண்ணுவோம், பாயிண்ட் கொடுத்துருவாங்க 4 பாயிண்ட்டும். we have to find the answer. இந்த ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஹியர் ஏரியா கொடுத்துட்டாங்க 28ன்னு. we have to find the particular value k. இது இந்த கொஸ்டினும் இப்படி இருக்குது. ஓகே, பட் சம்டைம்ஸ் உங்களை புக் இன் சைடு இப்போ எப்படி கேட்பாங்கன்னா, உங்களை ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இதே கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 4க்கு பதிலாக கேன்னு கொடுத்துடலாம், இல்லை 2க்கு பதிலாக கே, இல்லை -8க்கு பதிலாக கே, ஏதாவது ஒரு வேல்யூக்கு பதிலாக கே கொடுத்துட்டு ஸ்கொயர் இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியாவை கொடுத்துட்டு பாயிண்டோட கேட்பாங்க. இப்படி கூட கேட்கலாம் இந்த கொஸ்டின்ல இருந்து. அப்போ இதுதான், இது புக்கில் இப்படி கிடையாது. அவங்க தான் ஆன்சர் கொடுத்தாலும் நீங்க சொல்ல முடியாது, அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மெத்தடு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியா எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். இப்போ எப்பவும் போலதான் ஃபார்முலா என்னது, குவாட்ரிலேட்டரல் ஆஃப் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1. இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 28. அது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல வந்து வேல்யூ இப்போ நம்ம இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. இப்போ நம்ம வந்து ஆர்டர்லாம் பார்க்க வேணாம், ஏன்னா இங்க k வேல்யூங்கிறனால நம்மளால ஆர்டரே கண்டுபிடிக்க முடியாது. அதுல எல்லா வேல்யூவும் தெரிஞ்சாதானே ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டேரக்டா இதுல உள்ளபடியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/2 into x1க்கு பதிலாக -4 y1க்கு பதிலாக -2 அண்ட் இங்க x2க்கு பதிலாக -3 y2க்கு பதிலாக k. இதுதான் மெயின், இதோட வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது x3 y3 எல்லாமே எழுதிடலாம். 3 -2 2 3 and again -4 -2 equal to 28. இங்கு கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஸ்மார்ட் போர்டு வாங்கணும், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் வாங்கிடுறேன், ஸோ டோன்ட் வரி. நீங்கள் 11th 12th படிக்கல ஸ்மார்ட் போர்டில் தான் வீடியோ பார்ப்பீங்க. ஓகே, 1/2 இவ்வளோலாம் தேவையில்ல, நம்ம தான் இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோமே. -4 into k -4k. ஓகேங்களா? -4k என்ன பண்றேன்னு தெரியுதுல, மல்டிப்ளிகேஷன் பண்றேன். -2 into -3 + 6 2 6 3 9 2 4 -4, ஏன்னா 1 + 1 -4 -4. ஓகேங்களா? மைனஸ் இப்போ இங்க இப்படி, ஓகே, 2 6 ரெண்டுமே இதுங்கிறனால பிளஸ் தான். 6 3 into k 3k 3 into k 3k. அடுத்தது 2 into 2 4 -4 4 into 3 12 -12, ஏன்னா 1 -1 ப்ளஸ் இருந்தாவே மைனஸ் தான். ஓகே, இதோட வேல்யூ தான் 28ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1/2 into 6
6 plus 9 15 15 minus 4 11 okay 11 minus 4k okay 11 minus 4k minus 6 இதில் மைனஸ் 2 ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் 12 மைனஸ் 4 மைனஸ் 16 மைனஸ் 16 ப்ளஸ் 6 மைனஸ் 10 அப்போ 3k மைனஸ் 10 ஓகே ஈக்குவல் டு 28 ஈக்குவல் டு 1/2 இப்போ 11 மைனஸ் 4k மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 3k மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 28 இப்போ ஈக்குவல் டு 1/2 இன்டூ 11 ப்ளஸ் 10 21 4k மைனஸ் 4k மைனஸ் 3k மைனஸ் 7k வா ஈக்குவல் டு 28 ஓகே இப்போ என்னது 21 இப்போ என்ன பண்ணுறேன்னா 1 மினிட் இந்த வேல்யூவை அங்கிட்டு கொண்டு போயிருங்க 21 மைனஸ் 7k ஈக்குவல் டு 28 டிவிஷனில் உள்ளது 2 அங்கிட்டு போவையில் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் இன்டூ 2 இப்போ ஈக்குவல் டு 21 மைனஸ் 7k ஈக்குவல் டு 28 இன்டூ 2 வந்து 40 16 56 ஓகே 56 ஈக்குவல் டு 21 இப்போ k வேல்யூ தான் நமக்கு தேவை இதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க மைனஸ் 7k ஈக்குவல் டு 56 21 ப்ளஸ் 21 அங்கே போயில மைனஸ் 21 வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7k ஈக்குவல் டு 21 போயிருச்சுன்னா 1 55 20 போச்சுன்னா 35 ஓகே 35 1 போயிருச்சுன்னா 55 20 35 இப்போ 35 நமக்கு k மட்டும்தான் வேணும் ஸோ k மட்டும் ஈக்குவல் 2 ஈக்குவல் வரக்கூடாதுல்ல எதுவுமே ஈக்குவல் வரக்கூடாது ஏன்னா ஈக்குவல் அங்கிட்டு தான் போட்டுருக்கோம் இங்கே போட்டிருக்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் வரணும் ஓகே இப்போ கே மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க இந்த சைடு எழுதவா இல்லைங்கன்னே எழுதுறேன் கே மட்டும் வச்சுக்கிட்டேன் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா 35 டிவைடட் பை மைனஸ் 7 ஓகேங்களா 35 டிவைடட் பை மைனஸ் 7 ஒரு 7 ஐஏல 35 மைனஸ் இருக்கனால மைனஸ் 5 அப்போ கேவோட வேல்யூ மைனஸ் 5 ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் 3, மைனஸ் 5ன்னு இருந்தால் தான் உங்களுக்கு 28 ஸ்கொயர் யூனிட் வரும் இதே கொஷினை உங்களுக்கு மைனஸ் 5 கொடுத்துட்டு ஸ்கொயர் யூனிட் கூட கேட்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கான 5th சாப்டரில் கம்பல்சரி 5th சாப்டரில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 5 மார்க் கொஷின் வரும் அதில் ஒரு 5 மார்க் வந்து இந்த குவாட்ரிலேட்டரல் ஏரியா ட்ரியாங்கிள் ஏரியாவிலேருந்து தான் வரும் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் இதே மாதிரி நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க ஓட் பண்ணலாட்டி ஓட் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கிளிக் பண்ணி ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்